ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல சூப்பரான மொறுமொறுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓமப்பொடி தான் செய்து காட்ட போகிறேன். எப்பயுமே நம்ம ஓமப்பொடி எல்லோ கலரில் செய்வோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலரில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கலருக்கு இது தான் சேர்க்க போகிறோம் நம்ம. அடுத்ததாக கடலை மாவு 1 கப் அளவுக்கு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஓமம் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட் இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி கேரட் சிவரில் சீவி இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமத்தை இதில் சேர்த்து தண்ணி இல்லாமல் ஒரு தாட்டி அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை மாவில் ஊற்றி பிசைய போகிறோம். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி திக்கான தண்ணியாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த தண்ணி எடுக்காதீங்க. ஒரே முறை எடுக்கிற இந்த திக்கான தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது அரிசி மாவு, இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சலித்து எடுத்துக்கோங்க அரிசி மாவை. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, பெருங்காய பவுடரு. உங்கள்கிட்ட பெருங்காய பவுடர் இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி இதோடு சேர்த்துக்கரலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஓம வாட்டர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஓம தண்ணி வாசத்துக்காக சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது எல்லா இடமும் இந்த கலரு ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அந்த சமயத்தில் நம்ம அப்படியே இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் பிழியிற கட்டை இல்லாட்டினா முறுக்கு உலக்கு இதை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருங்க. உள்ள மேல் கட்டையிலையும் எண்ணெயை தடவி வச்சுருங்க. நம்ம புளியிற இந்த சில்லுலேயும் எண்ணெயை தடவி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ நம்ம இந்த சில்லையும் உள்ளே போட்டுட்டு சரியாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா சைடில் எல்லாம் மாவு வெளியே வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் பிடிச்சிக்கோங்க. இதை இப்போ உள்ளே போட்டுடலாம். கட்டையில் போட்டுட்டு இதை டைரெக்டாகவே எண்ணெயில் புளிய போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். மிதமான சூடாக வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காய விட்டுறாதீங்க. இதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ போட்ட உடனே வெந்துடும். இது லேசாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி சுற்றும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஒரு முறை இதை லேசாக திருப்பி போட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். இப்போ இது ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்தது புழிஞ்சிடலாம். இதை எடுத்துட்டு இதே மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. போட்டுட்டு இதையும் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டிங்கன்னா இந்த கலர் மாறிடும். சூப்பராக இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஓமப்பொடி எண்ணிக்கை கூட வரும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் எடுத்து இந்த ஓமப்பொடியை அடுக்கிட்டு அது மேலே வச்சுருங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஓமத்தோட வாசனை சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.